அப்பா, எனக்கு பாவாடை சட்டை வேணும். பொங்கல் முடிஞ்ச எல்லாரும் புது துணி கட்டிக்கிட்டு வருவாங்க. எனக்கு வாங்கி தாப்பா, அடம் பிடித்தாள் மாலினி. எனக்கு ராலி ஜேபிபி வேணும், வாங்கி தா என்று தன்னோட மழலை மொழியில் கொஞ்சினான் செல்வம். ஏனுங்க, பொங்கலுக்கு 2 பேருக்கும் புது துணி எடுக்கணும். போன வருஷம் இன்னா காலம் எடுத்தது. மாலினி பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் போடுறதுனால பரவாயில்ல, செல்வத்துக்கு அன்னாடு ஒரு துணி மாத்தணும். எல்லாம் கிழிஞ்சு கந்தல் ஆயிருச்சுங்க என்றாள் காமாட்சி. சரி சரி, எல்லாம் வாங்கிக்கலாம் என்று செல்வத்தை தூக்கி கொஞ்சினான் ராஜமாணிக்கம். ஓனர்கிட்ட கேட்டிருக்கேன், முன்பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு என்று சொன்ன ராஜமாணிக்கம் BA வரையிலும் படித்தவன். படித்ததற்கேற்ற வேலை கிடைக்காததால் கிடைத்த வேலைக்கு சென்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். என்ன சுதா, குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களா என்று கேட்ட பக்கத்து வீட்டு பத்மினியிடம், ஆமாக்கா, இந்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பா போகணும். சுண்டலும் சக்கரை பொங்கலும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வேண்டுதல் இருக்கு என்று சொல்லிவிட்டு வந்த சுதா நேராக கணவனிடம் சென்றாள். ஏனுங்க, ஒரு 500 ரூபா வேணும். நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், வேண்டுதல் இருக்குங்க என்றாள். நீயும் தான் ஒரு கோயில் விடாம நடக்கிற, ஒன்னும் நல்லது நடக்கிற மாதிரி தெரியலையே என்ற வேலு கோவக்காரன். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவன். செல்வி சுதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவன். திருமணமாகி 5 ஆண்டுகளாகியும் குழந்தை செல்வம் மட்டும் கிடைத்த பாடில்லை. தன் சட்டை பையில் இருந்த 1000 ரூபாயை தடவி பார்த்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான் வேலு. தெருமுனையில் ராஜமாணிக்கத்தை சந்தித்தான். இருவரும் ஏழை குடியானவர்கள். ஏழைகளானாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. இருவரும் மகிழ்ச்சியோடும் சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் போனார்கள். மறுநாள் பொங்கல் பண்டிகை அல்லவா, அதனால் குதூகலம் அதிகம்தான். ஆனால் சந்தோஷம், சிரிப்பு, குதூகலம் எல்லாம் கடைக்குள் நுழையும் வரையில்தான். கடையில் நுழைந்து 2 புட்டிகள் குடித்துவிட்டால் நிலைமை என்ன? மகிழ்ச்சியுடன் பேசி சிரித்துக்கொண்டு கடைக்குள் சென்றவர்கள் வெளியே வருகையில் விரோதிகளானார்கள். குடிவெறி ஏறியதும் காரணமில்லாமல் திடீர் திடீரென்று கோபம் வந்தது. பேச்சு வலுத்தது. கூச்சல் உண்டாயிற்று. முகங்கள் கோரமாயின. வாய்ச்சண்டை முற்றி கைச்சண்டையாக முடிந்தது. சிறியதாக ஆரம்பித்த கலவரம் அதோடு முடிந்திருந்தால் பரவாயில்லை. பெரிய சண்டையாக உருவெடுத்தது. குடிவெறியில் தலைகால் புரியவில்லை. கையில் அகப்பட்டதை எடுத்துக்கொண்டனர். கல்லை எடுத்து எறிந்தான் ராஜமாணிக்கம். தன் பையில் இருந்த கத்தியை எடுத்தான் வேலு. குடிபோதை முற்றி கத்தியை செருகினான் வேலு. கொலை விழுந்தது. இரத்த வெள்ளத்தில் செத்துப்போனான் ராஜமாணிக்கம். போலீசார் சும்மா இருப்பார்களா? அரசு டாஸ்மாக் கடையில் தானே குடித்தான் என்று இரக்கம் காட்டுவார்களா என்ன? கொலை செய்த வேலுவை பிடித்து சென்றனர். இப்போது குடிவெறி கொஞ்சம் தணிந்தது. ஆனால் என்ன செய்வது? ஐயோ கெட்டேனே, குடிமுழுகி போச்சே என்று கண்ணீர் விட்டு அழுவதை தவிர வேறொன்றும் செய்வதற்கில்லை. காதலித்து திருமணம் செய்து கொண்டு தன்னை நம்பி வந்த சுதாவை நினைத்தபோது துக்கம் அதிகமானது. வெளியில் போன புருஷன் வரக்கானோமே என்று சுதாவும் புது துணியும் JCPயும் வாங்கி வருவார் என்று செல்வமும் மாலினியும் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருந்தனர். ஆனால் என்ன பயன்? மறுநாள் பொங்கல் பண்டிகை எவ்வளவோ சந்தோஷமாய் கொண்டாடலாம் என்று எண்ணியிருந்தார்கள். பாலுங்குடியினால் பொங்கல் பண்டிகை பெரிய துக்க தினமாயிற்று. சண்டையில் குத்தப்பட்ட ராஜமாணிக்கம் இறந்து போனான். குத்திய வேலுவின் மீது குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. நீ கத்தியால் குத்தினாயா என்று நீதிபதி கேட்டார். குத்தினேன் என் நண்பனை, ஆனால் சுய புத்தியுடன் செய்யவில்லை. குடிபோதையில் குத்திவிட்டேன். குடிதான் காரணம் என்று பதில் சொன்னான் வேலு. நீதிபதி தீர்ப்பு எழுதினார். வேலுவிற்கு தூக்கு தண்டனை அளித்தார். ஆனால் அது நியாயமாகுமா? அதற்கு மாறாக தூக்கு தண்டனை மதுபானத்திற்கு விதிப்பதென்றோ நியாயமாகும்? உண்மை குற்றவாளி அந்த பாழும் மது அல்லவா? சமூகத்தில் புறையோடி மாற்றவே முடியாத வாழ்க்கை முறைகளை தன் எழுத்துக்களால் சாடியவர் அமரர் கல்கி அவர்கள். அமரர் கல்கியின் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாணல். இது நமது இன்ஸ்வீஸ்ட்.